Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பலபலன்னு பம்ப்கின் ஹல்வா எப்படி பண்றதுன்னா இருக்கறதுல ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ்ங்க. டக்குன்னு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள செய்யற ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரி, பிஸ்தா, பாதாம் சேர்த்திருக்கேன். உங்களுடைய சாய்ஸ் நீங்க எதனால சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே சேம் தவால இருக்கிற கீல வந்து பம்ப்கின் வந்து நல்லா துருவி அதை ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா பிழிஞ்சு அதோட ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வந்து விடுங்க. நெக்ஸ்ட் ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம்னு சொன்னால அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஓவராலாக நல்லா எல்லா வாட்டருமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு குக் பண்ணுங்க. அந்த பூசணிக்காவோட ரா ஸ்மெல் வந்து நல்லா போணுங்க. அதுவரை நல்லா குக் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீடியோவில் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சீனி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் என்ன ஸ்வீட்னர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. அதனால் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாஃப்ரான் வந்து போடனாலும் போட்டுக்கலாம். இதிலே வந்து கொஞ்சம் மில்க் சேர்த்து பண்ணிங்கன்னா மில்க் பம்ப்கின் பால்கோவா மாதிரி கிடைக்கும். நான் இன்னைக்கு ஹல்வா பண்ணுறதுனால அதோட ஜூஸையே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அதோட ரா ஸ்மெல் நல்லா போய் சீனியும் மெல்ட் ஆகி நல்லா இதாகிடுச்சு, குக் ஆகிட்டு. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யும் அதோட சேர்ந்து நல்லா சைடில் வந்து நல்லா நெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வெயிட் பண்ணுங்க. இதை நீங்கள் ஜாம் பண்ணி செஞ்சு நட்ஸு கொஞ்சம் கம்மியாக போட்டு இல்லை நல்லா சாப் பண்ணி போட்டு ஜாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுங்க. வேணா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை விருந்து வைக்கிறீங்க, ஒரு நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு சைடில் ஜாம் மணியும் ஸ்வீட் மணியும் செய்கிறதுக்கு சிம்பிளானது. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சூப்பராக பலன்னு பம்ப்கின் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க, பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்கலேருந்து பெரிய ஆளுங்க வரையும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பம்ப்கின் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதை வந்து நான் என் பசங்களுக்கு அதிகமாக வந்து ப்ரெட்டில் வந்து வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ஜாம் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.